நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி 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 என்னாச்சு உனக்கு? ஸ்ருதி கண்ண தோற. சொல்லு. அஸ்வினும் ஸ்ருதியும் எங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. என்ன? இவ்வளவு பேர் இருந்தும் எப்படி தப்பிக்க விட்டீங்க? சாரி பாஸ். ஸ்ருதி 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 டோன்ட் வரி. இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம சேஃபா இருக்கோம். ஸ்ருதி ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஸ்ருதி ஏதாவது பேசு. அமிட் உன் கண்ணை திறந்து என்கிட்ட ஏதாவது பேசு. ஸ்ருதி say something. ஸ்ருதி 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 கண்ணை திறந்து பாரு. என்கிட்ட பேசு ஸ்ருதி. ஏன் இப்படி அமைதியா இருக்க? ஸ்ருதி என்கிட்ட ஏதாவது பேசு. ஏன் இப்படி சைலண்டா இருக்க? ப்ளீஸ் சே சம்திங் ஸ்ருதி ப்ளீஸ். ஸ்ருதி ஏதாவது பேசு. ப்ளீஸ் சே சம்திங் damn it. ஸ்ருதி 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 wake up ஸ்ருதி ப்ளீஸ். இல்ல தயவு செஞ்சு கண்ணை திற ஸ்ருதி. தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு. உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். கண்ணை திறந்து பாரு டேவிட். ஸ்ருதி தயவு செஞ்சு எழுந்துரு. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நேரமும் ரஞ்சித் வாழ்க்கையில சோகமான நேரமும் வரும். புரியல. நான் செத்து போயிடுவேன். ஸ்ருதி ஸ்ருதி தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு. ஸ்ருதி தயவு செஞ்சு ஏதாவது பேசு ப்ளீஸ். நானும் ஒரு நட்சத்திரம் ஆயிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. நைட்ல லெஃப்ட்ல இருந்து ரைட் அதிகமா ஜொலிக்கிற நட்சத்திரம் நான் தான். என்ன புரிஞ்சுதா? இல்ல ஸ்ருதி அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஸ்ருதி ப்ளீஸ் ஏதாவது பேசு. ஸ்ருதி ப்ளீஸ் சே சம்திங்.
ப்ளீஸ் இங்க பாரு சுருதி, தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுட்டு போகாத. தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு. ப்ளீஸ் ஏதாவது பேசு சுருதி. நீ என் பக்கத்துல இருக்கும்போது நம்ம 2 பேரோட இதய துடிப்பும் ஒன்னாயிடும். என்னோட இதய துடிப்பு ரொம்ப வேகமாயிடும். நம்ம இதய துடிப்பு ஒன்னாயிடும் சுருதி. ஸ்ருதி, ஸ்ருதி, அஸ்வின் அவங்கெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அஸ்வின், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸ்ருதி, இப்ப எதுவும் பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். உங்களை கிட்னாப் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஷியாம் தான் பண்ணா. வாட்? ஒண்ணு இல்ல ராணியம்மா, சின்ன அடிதான் பட்டிருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆனா மாப்பிள்ள, இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? இல்ல பாட்டி, கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் எதுவும் இல்ல. அது வந்து குணா சாரோட வண்டியில நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்ப நான் அவரோட கேஸை தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த நேரத்துல அவர் வண்டி ஓட்டுற கண்ட்ரோலை மிஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் வண்டி நேரா போய் மரத்தில் இடிச்சிடுச்சு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, குணா சாருக்கு எதுவுமே ஆகல ராணியம்மா. அவர் தான் என்ன வீட்டுல இறக்கி விட்டு போனாரு. வண்டியை இடிச்சத நான் தான். இப்ப எப்படியாவது வீட்டுக்கு போனா போதும். நான் சொல்றது உண்மை அஸ்வின். அந்த ஷாம் தான் உங்களை இப்படி கிட்னாப் பண்ணது. ஸ்ருதி, are you sure? நீ ஏதாவது... நான் எதுவும் தப்பா புரிஞ்சுக்கல. இத பண்ணது ஷாம் தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிக்கிறதுக்கு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? எஸ் டாக்டர், I'll do it. வேண்டாம் அஜய், டாக்டருக்கெல்லாம் எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு? எனக்கு பெருசா அடியெல்லாம் எதுவும் இல்ல. அதான் ராணி அம்மா இருக்காங்கல்ல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்க கிளையண்ட் மட்டும் உங்க கூட இல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியல. அது வந்து மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க எதுவும் கேட்க வேண்டாம். நீங்க எதையும் கேட்கறது நான் விரும்பல. நான் எதையும் கேட்கவும் விரும்பல. உங்களுக்கு எதுவும் ஆகல, நல்லபடியா இருக்கீங்க. எனக்கு இதை தவிர வேற எதுவும் தேவையில்லை. ஸ்ருதி, ஸ்ருதி, என்ன இதெல்லாம்? உனக்கு ஒன்றும் ஆகல? என்னம்மா, என்னாச்சு உனக்கு? என்ன இப்படி எப்படி அடிபட்டுச்சு உனக்கு?
ஆமா ஸ்ருதி, எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு, என்னாச்சு? ஏன் இப்படி மௌனமா இருக்க சுருதி? சொல்லுமா, எப்படி அடிபட்டுச்சு? சின்னா, சின்னா, அண்ணா, சின்னா, அஸ்வின், என்னாச்சு உனக்கு? உனக்கு ஒண்ணும் ஆகலைல்ல? நீ எப்படி இருக்க அஸ்வின்? சின்னா, எப்படி? சின்னா, என்னாச்சு உனக்கு? எப்படி அடிபட்டுச்சு? என்ன சின்னா நடக்குதுங்க? என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு அடிபட்டிருக்கு, சுருதிக்கும். உங்க 2 பேருக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஸ்ருதி, வா சின்னா, வா சின்னா, வாங்க. வா, மெதுவா. உள்ள வாங்க. கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உனக்கு அஜய், ஒண்ணும் வழி ஆகல. விடுப்பா. முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிச்சு வந்த? கிட்னாப்பரா? கிட்னாப்பர்னா என்ன அர்த்தம்? அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொல்லு அஸ்வின். நீ போலீஸ்க்கு ஏதாவது ஃபோன் பண்ணியா என்ன? போலீஸ்? என்ன மனோரமா, என்ன பேசிட்டு இருக்க? ஸ்ருதி, என்ன ஆச்சு உனக்கு? சின்னா, நீ எங்கேயும் வெளிநாட்டுக்கு தானே போயிருந்த? இல்ல அத்தம்மா, அஸ்வின் வெளிநாட்டுக்கு போனேன்னு தான் வீட்ல இருந்து கிளம்பி போனான். ஆனா அவன் அங்க போய் சேரவே இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க போய் சேரலன்னா சின்ன, நீ ஸ்காட்லாண்ட்ல தானே இருந்த? அத்தை, அத்தை என்ன சொல்லிட்டு இருக்காங்க? சின்ன, இங்க உட்கார. என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லு. அன்னைக்கு நீ என்கிட்ட போன்ல கூட பேசினல்ல, அதோட எனக்கு கிஃப்ட் வேற அனுப்புனியே. அப்புறம் அத்தை ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? உனக்கு அஸ்வின் தம்பி, நீதான் இப்ப வீட்டுக்கு திரும்பி வந்துட்டல்ல, அதனால இப்போ நாம உண்மையை சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மையா? என்ன உண்மை அத்தை? நீங்க ஏன் இப்படி எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே புரியல. ரிலாக்ஸ். எப்படி அமைதியா இருக்க சொல்ற? உனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்தது? அத்தை எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? எனக்கு எதுவுமே புரியல. ராணியம்மா, முதல்ல சின்னாவை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. ஏற்கனவே அவரோட நிலைமை சரியில்லை. அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், அதுக்கப்புறம் மாப்பிள, இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இத பத்தி நாம அப்புறமா பேச முடியாத. இப்பவே இத பத்தி பேசி கிளியர் பண்ணி ஆகணும். அது சரியாதான் சொல்றாங்க. சின்ன, என்ன நடந்ததுன்னு சொல்லு.
சொல்லு. ஐயோ தயவு செஞ்சு வாயை திறந்து பேசு. உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்றேன், எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். அஸ்வின் இங்கிருந்து கிளம்பி ஸ்காட்லாண்டுக்கு போகவே இல்லை. அஸ்வினை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க.